எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஆர் சிம்ப்ளிசிட்டிஸ் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போது சத்யநாராயண விரதத்தை பற்றி அதோட மகிமைகளை பற்றி கேட்கலாம். மகாவிஷ்ணுவின் திருப்பெயரே ஸ்ரீ சத்யநாராயணன் ஆகும். சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்தில் செய்ய வேண்டும். இரவு 7 மணிக்கு மேல் இந்த பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜையை செய்பவர்கள் பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். ஏழ்மை விலகி செல்வம் சேரும். பொய் வழக்குகளில் சிறை தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பயம் நீங்கும். பக்தர்கள் விரும்பிய கோரிக்கைகள் நிறைவேறும். சத்யநாராயண பூஜையை நாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்தால் மிகவும் நல்லது. அதுவும் பௌர்ணமி அன்று மாலை பொழுதில் சந்திரோதய காலத்தில் பூஜையை செய்வது மிகவும் உச்சிதம். சத்யநாராயணன் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அவரும் அவர் பேருக்கேற்றாற்போல் சத்தியமானவர். நம்பிக்கையுடன் இதை செய்தால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த பூஜையின் விசேஷம் என்னவென்றால், ஸ்ரீ சத்யநாராயணரே நாரதரிடம் மனிதர்கள் தங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபட இந்த பூஜையை விளக்கி கூறி அதன் மகிமைகளையும் தன் வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு சமயம் நாரதர் பூமிக்கு வந்தார். அப்பொழுது வாழ்வில் பல வழிகளிலும் துன்பப்பட்ட மக்களை சந்தித்தார். இவர்களின் துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று மகாவிஷ்ணுவிடம் கேட்டார். அதற்கு அவர், கலியுகத்தில் சத்யநாராயண விரதம் பலன் அளிக்கக்கூடியது. ஒருவர் இதை முறையாக கடைபிடித்தால் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்று கூறினார். இந்த பூஜையை புரோகிதர் வைத்தும் செய்யலாம், அல்லது ஒரு நல்ல புத்தகத்தை பார்த்தும் நாமாகவே கூட செய்யலாம். இந்த பூஜையை பௌர்ணமி அன்று செய்ய முடியாதவர்கள் அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சங்கராந்தி, தீபாவளி, ஞாயிறு, திங்கள், வெள்ளி, புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மற்றும் அவர்கள் ஜாதகத்தில் எப்பொழுது சந்திரன் பலம் உள்ள நாளில் செய்யலாம். பொதுவாக பௌர்ணமி சந்திரபலம் உள்ள நாள் என்பதால் பௌர்ணமியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களை அறிய டிஎன்ஆர் சிம்ப்ளிசிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கேள்விகள் எதுவானாலும் கமெண்ட் செக்ஷனில் அணுகவும். மிக்க நன்றி.